பழத்தை புளிஞ்சா எப்படி இருக்கு? புளிக்குதா? ஆமாம், பிடிக்குது. பிடிக்குது. பயங்கரமாக பிடிக்குது. இப்போ இதை சாப்பிடுங்க. மிராக்கிள் ஃப்ரூட். இனிக்குதா? அப்படி வாய்க்குள்ள போட்டு சப்பி சாப்பிட்ற மாதிரி. விதையோட சாப்பிட்றலாமா? விதை சாப்பிடக்கூடாது. இப்போ இதை பிடிச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பர். இனிக்குதா? இனிக்குது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? புளிப்பாக இருந்துச்சா? அத்தையே வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ புளிப்பு. இப்போ இனிப்பாக இருக்கா? சூப்பராக இருக்கா? புளிக்கிற பழத்தை சாப்பிட்டு இனிப்பு. மாத்திரை குழந்தைங்க மாத்திரை சாப்பிட அடம் பிடிச்சதுன்னா இந்த பழத்தை கொடுத்தோன்னா மாத்திரையை கடிச்சே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு எது சாப்பிட்டீங்கன்னா இனிக்கும். பச்சை மிளகா, பயங்கர கசப்பான பாவக்காய். அப்படியே எடுங்க, டைப்பாக டேஸ்ட் பாருங்கள். பச்சை மிளகா கட் பண்ணி சாப்பிட்டா சும்மா அப்படியே கட்டிங்க. காரம் தெரியலையே சுத்தமாக. பாவக்காய் ட்ரை பண்ணுங்க. கட் பண்ணிட்டு கசப்பு தெரியுதாக்கா? கசப்பு தெரியல, நல்லா இருக்கேன். கசப்பு தெரியாமல் சாப்பிட்டுடலாம். முழு பாவக்காயும் சூப்பர். நிஜமாக சொல்கிறீங்களா இல்லை வீடியோக்காக சொல்கிறீங்களா? இல்லை கரெக்ட், சுத்தமாக கசப்பே தெரியல. சூப்பர்க்கா. அப்போ இந்த செடி எல்லோரும் வைக்கலாம் வீட்டில். கண்டிப்பாக வைக்கலாம். இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படிங்கண்ணா இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கு பேரு மிராக்கிள் ஃப்ரூட் அப்படின்றான். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் பயங்கரமா புளிச்சுது. ஆமா, புளிச்சுது. இனிப்பா இருக்குது. இனிப்பா இருக்கா? இந்த மிளகாயை கடிச்சு, பச்சை மிளகாய் காரமா இருக்குமா? எப்படி இருக்கும்? காரமா தான் இருக்கு. இப்போ கடிச்சு சாப்பிட்டு பாருங்க. காரம் கம்மியா இருக்கு. இனிக்குதா? இனிக்குது லேசா. இந்த பாவக்காயை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. பாவக்காய் கசக்கும் இல்லைன்னா இப்போ அந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க, இந்த பாவக்காய் கட்டி சாப்பிட்டு பாருங்க. கசப்பே இல்லை. இனிக்குதா? இனிக்குது. அதான் இந்த பழத்தோட மகிமை. என்னது? மிராக்கிள் ஃப்ரூட். நீ தினோடு பழம் கொடுத்தேன்ல, அதோட இது அதுதான். குழந்தைங்களும் மாத்திரை சாப்பிட. அதே மாதிரி மிளகாயும் இப்போ சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஆனா அவ்வளவு காரம் இல்லை, அந்த காரம் கிடையாது. மிளகாவோட காரம் இல்லை. இல்லை, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு நீங்க எது சாப்பிட்டீங்கன்னா இனிக்க செய்யும். அப்படியா? ஆமா, இனிப்பு தன்மை மட்டுமே இருக்கும்.